everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல இளநீர் பாயசம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரெசிபி, சம்மருக்கு ரொம்ப ஏத்த ரெசிபி. எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த நட்ஸ் வந்து நான் பவுடர் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். And then இளநீர் மீன்ஸ் அந்த வழுக்கை வந்து சொரண்டி எடுத்து வச்சிருக்கு. அதை வந்து நான் ஸ்பூன்லயே சும்மா ஒண்ணா ரெண்டா நல்லா பிரஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்களோட வழுக்கை வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு அப்படின்னா நீங்க அரைச்சு கூட எடுத்துக்கலாம். இது வறுத்து போடுறதுக்காக 3 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன். இளநீர் வந்து இந்த கிளாஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். நான் 2 கிளாஸ் அளவு ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். கன்சிஸ்டன்சி பார்த்து நான் சேர்த்துக்குவேன். பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து வச்சுக்குவேன். சுகர் தேவைக்கு தகுந்த மாதிரி. நான் ஆக்சுவலாக ஒரு 350 ml பாலை ஒரு 150 ml குறைச்சி இப்படி நல்லா சுண்ட வச்சுருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி நட்ஸ் பவுடர் பண்ணுறதுக்கு காமிச்சேன்லேயே அந்த நட்ஸை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் சுகர் சேர்த்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சுகர் இருக்கும், ஸோ சுகர் நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். பால் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் மட்டும் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். 3 போட்டால் அந்த இளநீரோட ஃப்ளேவர் வராது அப்படிங்கிறதுனால அதோட ஃப்ளேவரும் தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் 2 ஏலக்காய் மட்டும் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணி இதை நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இளநீரோட வழுக்கை நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கட் பண்ணி இந்த மாதிரி அதை இதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த லிக்விட் இளநீர் இருக்கு இல்லையா, இளநீர் தண்ணி, அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுவையான இளநீர் பாயசம் தயாராகிடுச்சு. நம்ம இது மேலே இப்போ நட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி.